ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து என்னன்னா, இவங்கெல்லாம் ஓவர் திங்கிங் ஒய்ஃப். இவங்க வைக்கக்கூடியதில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 95% ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து தங்களுடைய கணவர் அவங்களோட கனவுல வேற யாரோ பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க மாதிரி ஒரு கனவு வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்றாங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலும் சொல்றாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, என் கணவர் இறந்து போற மாதிரி கனவு வந்துட்டே இருக்குது, அல்லது தாட்ஸே வருது. இப்போ ஒரு ஃபோன் வந்தா கூட ஏதோ ஹாஸ்பிட்டல் வந்து கால் பண்ணி ஹஸ்பண்ட் இறந்துட்டான்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம் வருது. பைக்ல போனா அவர் இறந்துட்டாருன்னு வருது. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாங்க, தூங்கும் போது மூச்சு இருக்கான்னு கை வச்சு பாக்குறேன் அப்படிங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 98% சொல்றாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்றாங்க. அதை ஏன் இப்படி ஒரு தாட்? இது ஒரு புதுசா இருக்கு. முன்னாலாம் வந்து இப்படி ஒரு தாட் வரவும் செய்யாது, வந்தாலும் வெளியே சொல்லதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. என்ன ஹஸ்பண்ட் இறந்துட்டான்னு சொல்றேன் அப்படின்னு. பட் இவங்க சர்வசாதாரணமாக ஆக்சுவலாக சொல்றாங்க, அப்படி தாட் வருதுன்னு சொல்றாங்க. இது ஏன் இப்படி? ஓவர் திங்கிங்கிறது உளவியல் ரீதியாக எதனால் வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். பாஸ்ட் ட்ராமா, அவங்களுடைய சைல்டுஹுட்லேயோ இல்லை அவங்களுடைய ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு ட்ராமா இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ரெண்டாவது ஆங்ஸைட்டி, எப்பவுமே ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்கிறது. அடுத்தது ஃபியர் ஆஃப் அபெண்டன்மெண்ட், அதாவது இவர் நம்மளை விட்டு போயிடுவாரோ, இழந்துருவோமோ, அதாவது அவர் நம்மளை ஏமாத்திடுவாரா இல்லை ஏதாவது துர்சம்பவங்கள் நடந்து நாங்கள் பிரிஞ்சிருவோமா, இந்த ஒரு பயம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இவங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க. அதாவது கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கணும், எல்லாம் கரெக்டாக நடக்கணும், இதில் ஏதாவது கொஞ்சம் லேட்டானாலும் ஆங்ஸைட்டி வந்துடும். ஸோ இந்த ஓவர் திங்கிங்கிறது லூப்பில் யோசிச்சுட்டே இருக்கிறது. அதே யோசிச்சு இப்படி ஆனால் என்ன ஆகும், இப்படி ஆனால் என்ன ஆகும்னு எங்கேயோ போயிருப்பாங்க. அது எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் நம்ம சிரிக்கிறோம், இப்போ நம்ம எல்லாரும் ஜோக்குன்னு நினச்சி சிரித்தோம். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல். ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளே சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து யாருக்குமே புரிஞ்சிக்க முடியலையே, என்னை வந்து எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்களே. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சஃபரிங். அண்ட் அவங்களுக்கு அது ஏன்னு புரியாது. இப்போ நான் பிரித்து சொல்கிறேன் இல்லையா, இது ஒரு காரணமாக இருக்கும், இது ஒரு காரணமாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னு தெரியல, எனக்கு இந்த பயம் இருக்குது. இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, என் கணவர் விட்டு போயிடுவாங்க பயம் இருக்குது. அதுக்கு மேஜரான காரணம் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ட்ராமா இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஓகே, பாஸ்ட் ட்ராமா தான் அதிகமாக இருக்கும். ஓகே, அவங்கள்ட்ட கேட்டு போயிடலாம். இங்கே யாருக்கெல்லாம் பாஸ்ட் ட்ராமாஸ் இருக்குது, முன்னால் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வு இன்னமும் உன்னை வேட்டையாடிட்டே இருக்கு, தொடர்ந்துகிட்டே இருக்கு? யாருக்கு சார்? நான் பிறந்து 16 நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதனால எல்லாருமே சேர்ந்து நீ தான் பிறக்கும் போதே அப்பா சொன்னாங்க. அதை கடந்து வர முடியல என்னால். இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் வசதியாக தான் இருந்தோம், ஒன்னால தான் வசதி போயிடுச்சு, எல்லாத்தையும் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு, நீ தர்திரியம்னு சொல்லுவாங்க. கூட பிறக்கவங்களாம் என்னையவே வெறுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு தனிமை, சின்ன பிள்ளையிலேருந்தே தனிமை தான். எனக்கு என் மேலே பாசங்கட்ட யாருமே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்படியே தனிமையிலே இருந்து ஸ்கூலில் ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு பயம், எனக்கு என் கூட பழகிறதுனால அவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அப்புறமா நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது சைக்கிள் கொஞ்சம் வெயிட் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தா எனக்குள்ளே நானே பேசிக்க ஆரம்பித்தேன், எங்கள் அப்பா தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண ஆரம்பித்தேன். கனவுல வந்து நான் இவங்கள சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது கரெக்டாக தப்பாகிடுமா, கடைசி வரை நம்ம இப்படி தான் கஷ்டப்படுவோமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது கரெக்டு தான், நீ அந்த பையனையே சூஸ் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஒருக்குள்ளே தாட் இருந்துச்சு. எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அவங்க இந்து, நான் கிறிஸ்டின், ஆனாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்மோக்கிங் பண்ணுறது இருக்குது, ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். நான் கல்யாணம் பண்ண ஒரு வாரத்தில் என்ன நினச்சாருன்னு தெரில, இந்த கஷ்டத்தெல்லாம் கேட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டார். இது வரைக்கும் எதையுமே அவர் தொட்டதில்லை. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் வந்து தத்ரியம் கிடையாது, எனக்கு கிடைச்ச லக்கு இவர் தான், இவரை வச்சு நான் சக்ஸஸாக இருப்பேன் அப்படின்றத நான் சொல்லணும்னு தான் இங்கே வந்தது. ஆக்சுவலாக பேசிக்காக என்னன்னா, உங்களுக்கு சின்ன வயதில் உங்களை எல்லாரும் வெறுத்ததன் காரணமாக இவரும் வெறுத்துருவாருங்க ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், தர்திரியமானா என்னைய கல்யாணம் பண்ணதுனால. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளைய பிடிச்ச சனிய, எல்லாரும் இதே சொல்கிறாங்க. எனக்கு கேட்டு எனக்கு சலிச்சு போயிடுச்சு, எனக்கு வேண்டாம், யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவில் நான் சொன்னேன், நான் தானே வாழ்கிறேன், நான் தான் சொல்லணும், உனக்கு யார் சொன்னால் எனக்கு என்னென்னு. அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓரளவுக்கு முயற்சி பண்ண அவங்க கூட இருக்க முடியல எங்களால். ஆனால் எல்லாரோட பாசமும் எனக்கு அவர்கிட்டேருந்து கிடைக்கிது. அதனால் அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் ஓவர் திங்க் பண்ணி இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இப்போது உங்கள் மனைவி வந்து சின்ன வயதுலேருந்தே அவங்கள வந்து ஒரு அன்லக்கி, நீ ஒரு தர்திரியம் அப்படின்னு சொல்லியே எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க மனசில் என்னென்னா, இப்போ நாம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் சரியாக போகாமல் போயிடுமோ, நம்ம யாரோட சேர்றோமோ அவங்க நல்லா இல்லாமல் போயிடுவாங்களோங்க பயம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், அவங்க அன்லக்கினா எனக்கு அவங்க தான் சார் லக்கி. ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே எப்படின்னா எல்லா பழக்கமுமே இருந்துச்சு. இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே விட்டுட்டேன். இப்போ ஓரளவு நார்மலாக இருக்குன்னு வச்சிங்களேன். அவங்க இல்லைன்னா எனக்கு என் லைஃப் என்னன்னு தெரியாமல் அது ஏதோ ஒரு வழியில் போயிருக்கும். எப்படி வந்திருப்பேன்னு சொல்ல முடியாது. அவங்க இருக்க தான் சார் எனக்கு லக்கி.